உலகிலேயே சுவையான தண்ணீர் எது? இப்படி என்னை கேட்டால் சிறுவாணி என்றுதான் நான் சொல்லுவேன். காரணம், நான் 4 ஆண்டுகள் கோயம்புத்தூரில் விவசாய கல்லூரியில் படித்தபோது அந்த தண்ணீரை தான் குடித்தேன். கோயம்புத்தூரிலிருந்து கூப்பிடு தூரத்தில் கேரள மாநிலத்தில் ஓடும் ஆறு இது. இது நமது பவானி மற்றும் காவிரி ஆற்றின் துணை ஆறு. கோயம்புத்தூரிலிருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. உலகின் 2வது சுவையான தண்ணீர் சிறுவாணி என்று சொல்லுகிறது கூகுள். அதற்கு முக்கியமான காரணம், கேரளாவின் அட்டப்பாடி பகுதியில் இருக்கும் மூலிகை மரங்களும் செடிகளும் கொடிகளும் தான் என்கிறார்கள். சிறுவாணியில் வரும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் அடர்ந்த காடுகளில் இருக்கும் மூலிகை மரங்களில் செடிகளில் கொடிகளில் தொட்டு தடவி குளித்து அதன் சாராம்சத்தை எடுத்து வருகிறது என்கிறார்கள். கோவை நகரின் குடிநீர் தேவைகளை நிறைவேற்ற வெள்ளைக்காரர்களால் சிறுவாணியில் ஒரு சிறு நீர்த்தேக்கத்தை அன்று கட்டினார்கள். இன்றும் கூட கோயம்புத்தூர் பெருநகரின் தாகம் தீர்ப்பதில் முதல் நிலையில் இருப்பது சிறுவாணி ஆறுதான். வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சிக்கு பின்னால் 1969ஆம் ஆண்டு தமிழக அரசும் கேரள அரசும் ஆய்வுகள் நடத்தி 1973ஆம் ஆண்டு ஒரு புதிய அணையை கட்ட முடிவு செய்தார்கள். அதன்படி அந்த அணையை கேரள அரசு கட்டியது. அதன் பராமரிப்பை கேரள அரசு தமிழக அரசிடம் ஒப்படைத்தது. பல சிறு சிறு ஓடைகள் சிறுவாணிக்கு துணை ஆறுகளாக செயல்படுகின்றன. அவற்றில் முக்கியமானவை 2. அவை ஒன்று பட்டியார், 2வது பாம்பார். கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் முத்திக்குளம் என்ற இடத்தில் உள்ளது இந்த நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சிக்கு பிறகுதான் சிறுவாணி என்னும் ஆறு உருவாகிறது. கேரள மாநிலத்தில் பிறக்கும் இந்த சிறுவாணி ஆறு பாலக்காடு மாவட்டத்திலேயே 35 கிலோமீட்டர் ஓடி பவானி ஆற்றுடன் கூடப்பட்டி என்ற இடத்தில் சங்கமமாகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள ஒரு நீர்வீழ்ச்சியின் நீர்தான் முதல் தரமான சுவையான தண்ணீர் என்று கின்னஸ் அங்கீகரித்துள்ளது. இதன் பெயர் டொமாலிஸ்டஸ் நீர்வீழ்ச்சி என்பது. இது கைப்பிரான் என்று சொல்லும் நகராட்சியின் எல்லையில் உள்ளது. இதற்கு அடுத்த சுவையான நீர் சிறுவாணி நீர்தான். அன்பிற்குரிய நண்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இன்று முதல் 100 நாட்களுக்கு 100 ஆறுகள் பற்றிய காணொலிகளை வெளியிட திட்டமிட்டுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.